கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை என்பது, பிரசங்கம் என்பதே ஆண்டவரே நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. நீங்கள் ஒரு ஆலயத்திற்கு ஆராதனைக்கு செல்லலாம், இல்லாவிட்டால் ஒரு ஜெப கூட்டத்திற்கு செல்லலாம். நீங்கள் போகும்போது அங்கு எந்த ஊழியக்காரர் பேசுகிறார், பிரபலியமான ஊழியக்காரரா, வரங்கள் பெற்ற ஊழியக்காரரா, வல்லமை உள்ளவரா, வல்லமை இல்லாதவரா, இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் பேசணும்னு நினச்சா ஒரு கழுதையை வைத்து கூட பேசுவார். அருமையான சகோதர சகோதரியை, இந்த ஊழியக்கார் மூலியமா ஏசப்பா என்னோடு கூட பேசட்டும் என்று சொல்லி நீங்கள் ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு கூட செய்தியை கேட்பீர்கள். ஆனால் அந்த ஒவ்வொரு செய்தியும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? இந்த செய்தி மூலியமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் அதற்கென்று ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை இன்றைக்கு இப்பொழுதே அவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படிப்பட்ட நெருக்கமான நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என் உள்ளத்திலே ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். பாருங்கள், என்னுடைய வாழ்நாளில் நடந்த ஒரு சம்பவம். ஊழிய ஆரம்ப காலங்களில் மிகுந்த நெருக்கங்கள், சாப்பாட்டிற்கு கஷ்டம், எல்லா விதத்தில் நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள். ஒருவேளை என் மனசில் ஒரு சந்தேகம் வந்துச்சு, நம்ம ஆண்டவர் சித்தம் இல்லாமல் ஊழியத்துக்கு வந்துட்டோமோ, நல்ல ஒரு வேலைக்கு போயிருக்கலாமே. பாருங்கள், நான் ஊழியத்துக்கு வந்து ஒரு சில மாதங்கள்லேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு அரசாங்க வேலை எனக்கு வந்தது. அந்த வேலையெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் கிழித்து எறிந்து விட்டேன். ஆண்டவரே, நீங்களே இந்த வேலை கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த வேலைக்கு நான் போகமாட்டேன். நீங்கள் எனக்கு அற்புதம் செஞ்சுருக்கிறீங்க, என் கண்ணீரை துடைச்சிருக்கிறீங்க, என்னுடைய வாழ்நாள் எல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்கள் கண்ணீரை நான் தடுப்பேன், உங்கள் ஊழியத்தை தான் நான் செய்வேன்னு சொல்லி என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். பாருங்கள், நெருக்கங்களும் அவமானங்களும் கஷ்டங்களும் வந்த உடனே நம்ம அந்த வேலைக்கே போயிருக்கலாமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இப்படி எல்லாம் என்னுடைய மனதில் பயங்களும் சந்தேகங்களும் வர ஆரம்பித்தது. நான் ஒரு நாள் ஒரு மதியான வேளையில் துக்கம் தாங்க முடியாதபடி எங்கள் ஊரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பிளாட்பார டிக்கெட் எடுத்துகிட்டு சும்மா போய் ஒரு இடத்துல அமைதியாக அங்கு அமர்ந்திருப்போம் என்று சொல்லி அந்த ரயில்வே ஸ்டேஷன் சென்றேன். பாருங்கள், ஒரு இடத்துல உட்காந்து எனக்கு இருக்கிற நெருக்கங்களை நினச்சி அழுது கொண்டே இருக்கிறேன். நிறைய பேர் என் கண்ணில் கண்ணீர் வடியுது, என்னை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. எனக்கு வெக்கெல்லாம் கிடையாது, ஏன்னால் மனதில் அவ்வளோ துக்கம் இருக்கிறது. அழுது கொண்டே இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே என்ன இப்படி ஊழியத்தில் என்னை பயன்படுத்துகிறீங்க? ஏன் ஊழியத்துக்கு நான் வந்தேன்? சும்மாவே இருந்திருக்கலாம். பல விதத்தில் ஏன் இந்த நெருக்கல்? இப்படியெல்லாம் நான் சொல்லி அழுது கொண்டே இருக்கிறேன். பாருங்கள், நான் அமர்ந்திருக்கிற இடத்துக்கு முன்பாக ஒரு குப்பை தொட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதில் யூஸ் மீ என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருந்தது. பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன். அந்த யூஸ் மீ என்ற குப்பை தொட்டி இருக்கிற திடீரென்று நான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே நின்றிருந்தார். அவர் இருக்கிறார். அவர் என்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறார்? யூஸ் மீ என்று சொல்லுகிறார். ஏன் உனக்கு இவ்வளவு பிரச்சனைகள், நெருக்கங்கன்னு சொல்லி அழுது கொண்டே இங்கே அமர்ந்திருக்கிறாய்? நான் இருக்கிறேன், நீ என்னை பயன்படுத்து என்று என்னோடு கூட பேசினார். பாருங்கள், என் மனதில் ஒரு உற்சாகம் வந்தது. ஆண்டவரே, எனக்கு தரிசனமாயி என்ன பயன்படுத்துன்னு சொல்கிறாரே, அப்போ என்னுடைய பிரச்சனைகள்னு சொல்லி நான் அழக்கூடாது, அவமானங்கள், நெருக்கங்கள், குறைச்சல்கள் அப்படின்னு சொல்லி நான் அழக்கூடாது. இப்படிப்பட்ட நேரங்களிலே அவரை நான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய வார்த்தை பிடித்து கொண்டேன். நான் என்னுடைய நெருக்கங்களை சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவருடைய பேரை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அநேக நெருக்கங்கள் என்னை விட்டு விலகினது. அற்புதங்களை என்னால் ருசி பார்க்க முடியுது. என் கண்களில் நான் ஆச்சரியப்படுகிற ஒரு அற்புதத்தை என்னுடைய ஊழிய பாதைகளிலே நான் பார்க்க முடிந்தது. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதர சகோதரியை, இன்றைக்கு அப்படிப்பட்ட நெருக்கங்களோடு, அவமானங்களோடு, நிந்தைகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? யூஸ் மீ, என்ன பயன்படுத்து மகனே, என்ன பயன்படுத்து மகளே. பாருங்க, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு
எல்லாத்தையும் பயன்படுத்த தெரியும். அவங்க வீட்டில் இருக்கிற சோத்து சட்டியில் சோறாக்குவாங்க, குழம்பு சட்டியில் குழம்பு வைப்பாங்க, வடை சட்டியில் என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், தோசை சட்டியில் போய் இட்லி வைப்பீங்களா? எந்த உங்கள் வீட்டில் உங்களால் பயன்படுத்த முடியாத தெரியாத ஒரு பொருள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களாங்க? டிவியை பயன்படுத்த தெரியும்ல, செல்ஃபோன் உங்களுக்கு பயன்படுத்த தெரியுமாங்க? இங்கே இருக்கிற என் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளையே செல்ஃபோனை அழகாக எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கும்போது சுற்றி பாருங்கள், எல்லாத்தையும் உங்களுக்கு பயன்படுத்த தெரியுதுல்ல. பயன்படுத்த தெரியாத ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்காங்க. என்னங்க இருக்குது? என்னங்க இருக்குது? எல்லாத்தையும் பயன்படுத்துகிறீங்களே. என்ன கேட்டால், இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு இயேசுநாரை பயன்படுத்த தெரிலங்க. நம்ம கூடயே இருக்கிறாரு. வேதவசனம் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறது? உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களையும் நான் உன் கூட இருப்பேன் மகனே ஆண்டவர் சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. நம்ம கூடயே தங்க இருக்கிறாரு. அப்போ பிரச்சனைகள் நெருக்கல் வந்து அழுதுகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும், அவமானங்கள் எல்லாருக்கும் வரும். ஆண்டவர் என்ன தெரியுமா நம்ம சொல்லியிருக்கிற, உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உனக்கு வருகிற உபத்திரவம் உனக்கு மாத்திரம்தான் இருக்குது அப்படின்னு நினைக்காத. உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்களும் பாடுகளும் நெருக்கல் வரதா செய்யும். அருமையான ஊழியக்கார நண்பர்களே, இந்த நெருக்கமான நாட்கள், ஐயோ என்னுடைய பணத்தை சந்திக்கவில்லையே, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு இப்படி இருக்கிறது என்று சொல்லி புலம்பலோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? ஒருவேளை இப்படிப்பட்ட உபத்திரவ நாட்களிலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசுவை பயன்படுத்தணும், இயேசுடைய வாக்குத்தத்தங்களை பயன்படுத்தணும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, எனக்கு என்ன பயன்படுத்தப்பா, நான் கூட தான் இருக்கிறேன். ஏசப்பாலாம் இன்னைக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே போயிட்டாராங்க. நமக்கு இருக்கிற நற்செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் ஐயா. உயிரோடு இருக்கிறவர் என் கூட இருக்கிறாருங்க, உங்க கூட இருக்கிறாருங்க. அவரை நீங்க பயன்படுத்துங்க ஐயா, பயன்படுத்துங்க. என்ன ஆபத்துகள் வந்தாலும் உடனே என்ன வேணும்? சரி, இயேசுநாரை பயன்படுத்திட வேண்டியதான். கடன் பிரச்சனை, ஐயோ முங்கிக்கிட்டு இருக்குதா? இன்னும் முங்களே இல்லை, முங்கிக்கிட்டு தானே இருக்கிறீங்க, இயேசு பயன்படுத்துங்க. மத்தேயு 14 பாருங்க, கடல்ல முங்குறான். ஆண்டவர் அவனுக்கு பேதுருட்ட சொல்றாரு, நீ கடல் மீது நடந்து வாங்குறாரு. அந்த கடல் மீது இயேசுவை பார்த்து நடந்து போயிட்டே இருக்க வேண்டியானே. இயேசு முகத்தை பார்க்காம அவன் ஊரெல்லாம் பார்க்குறான், உலகத்தை எல்லாம் பார்க்குறான். அப்போ முங்க வேண்டிதான். அருமையான சகோதர சோதரனே, நீ இயேசுவை பயன்படுத்தும்படி இயேசுடைய முகத்தை பார்த்து ஜெபிக்க பழகிட்டேன்னா நீ ஒரு நாளும் முங்க மாட்ட. முங்கிக்கிட்டே இருக்கான். அவன் செஞ்ச நல்ல காரியம் என்ன தெரியுமா? கடைசியாக இயேசுவை பயன்படுத்துவோன்னு ஞாபகம் வந்துருச்சு, அவனுக்கு விசுவாசம் வந்துருச்சு, நம்பிக்கை வந்துருச்சு. இயேசுவே இறங்கும் என்று ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுறான். உடனே கையை பிடிச்சி தூக்கிட்டாருங்க. உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும்படி விரும்புகிறேன். யாத்திராகமம் 14 அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவங்கள் தான். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகளில் பார்க்குற என்னுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. எல்லா நாளும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தாங்க நான் சொல்ல போகிறேன். இந்த பைபிளில் எல்லாருக்கும் பரிச்சயமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், தெரிஞ்ச அற்புதங்கள் தான். அதை நீங்கள் என்ன செய்யணும்? இந்த அற்புதத்தை செஞ்ச ஆண்டவர் என் கூட இருக்கிறாரப்பா, அதே அற்புதத்தை எனக்கும் இந்த சூழ்நிலைக்கு செய்வார்னு அவரை பயன்படுத்த தெரியணுங்க. யாத்திராகமம் 14 பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவிச்சு கொண்டு வர்றார் மோசே மூலிமா. அங்கே போனால் சிவந்த சமுத்திரம் முன்னாடி இருக்குது, பின்னாடி பார்வோன்கள் துரத்தி வர்றாங்க. முன்னாடி பிரச்சனை, பின்னாடி பிரச்சனை. முன்னாடி எட்டு வைக்க முடியல, பின்னாடி திரும்பி ஓடவும் முடியல. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? முன்னாடி பின்னாடி பார்க்குறீங்களே, உங்கள் கூட ஒருவர் வந்து கொண்டு இருக்கிறார், வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியுதாங்க? பயன்படுத்தணும்னு தெரியுதாங்க? அவர் கூட தான் அவரை பாருங்க, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அவங்க கூட வருது இல்லை, அப்போ அவங்கள பயன்படுத்தணும்ல. இவங்க பாருங்க, பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறார்கள், அழுகிறார்கள். ஆண்டவரிடத்தில் போய் மோசஸ் போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே என்ன செய்யணும்னு சொல்லி ஜோமன்னா, ஆண்டவர் அவனை பார்த்து என்ன தெரியுமா சொல்றார்? 15ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ சொல்லப்பாங்கிறார். நீ சொல்லிட்டு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு,
சமுத்திரத்தை பிளந்து விடு. நீ ஏன்ட்ட ஜெபிச்சுட்டு இருக்கப்பா, என்ன நீ பயன்படுத்து. உன் கையில் கொடுத்துருக்கிற தாளந்துகளை பயன்படுத்து, வரங்களை பயன்படுத்து, உன் கூடவே இருக்கிற என்ன பயன்படுத்துன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. அருமையான கிறிஸ்துவ நண்பர்களை, சிவந்த சமுத்திரம் ஒன்று உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு தடையாக இருக்கிறதா? நீங்க ஏசப்பா பயன்படுத்துங்க ஐயா. நான் 23 வருஷமா அந்த ஏசப்பாவை நான் பிரசங்கம் பண்றேங்க. பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கு. என்ன பிரசங்கன்னா என்ன? ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதராக வந்தார். 33.5 ஆண்டுகள் உயிரோடு கூட வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்யும் போது குருடர்களை பார்வையிட செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், முடவர்களை எழுந்து நடக்க செய்தார், மரித்தோர்களை உயிரோடு கூட எழுப்பினார். உனக்காக, எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக, உன்னுடைய பாவத்திற்காக நீயும் நானும் பெற வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவன் ஐயா. இதை தாங்க பிரசங்கம் பண்றோம். பாருங்க, அந்த உயிருள்ள ஆண்டவர் கூட தான் இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற அதே உயிருள்ள ஆண்டவர் தான் என் கூட இருக்கிறாருங்க. அப்ப பிரச்சனைகள் வந்தோடனே அழ ஆரம்பிச்சானே என்ன பிரயோஜனம்? பாருங்க, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க இருக்கிற எல்லா சூழ்நிலையும் பார்த்தா அண்ணாலும் அவங்களும் ஒன்று தானங்க. அவங்க அண்ணாளுக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிற ஒரு பாரம். அவங்க குழந்தை இல்லைன்னா என்ன செய்யணும்? போய் ஜெபம் பண்ண வேண்டியதானே, இருதயத்தை ஊற்றி ஏசப்பாவை பயன்படுத்த வேண்டியதானே, கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டியதானே. அவள் போய் அவள் வாழ்க்கையில் என்ன தெரியுமா செய்கிறா? அங்கே நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகமல்லவா? நீ குறைன்னு ஏன்பா அழுகிற? இன்னைக்கு அண்ணாளை பார்த்து எல்கானா பேசுறது தாங்க நம்ம வாஸ்தவம். இப்போ அண்ணாளேங்கிற இடத்துல இந்த செய்திக்கிற உங்கள் பேரை போட்டுக்கோங்க. இப்போ நான் என் பேரை போட்டு வாசம் பண்ண கணேசனே, ஏன் கிராம மிஷனரி இயக்க ஊழியத்துக்காக நீ அழுதுகிட்டு இருக்கிற? ஊழியத்தில் இருக்கிற பண நெருக்கங்களுக்காக ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? ஆண்டவர் கேட்குற. அடுத்து என்ன? ஏன் சாப்பிடாம இருக்கிற? கணேசனை, நீ ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஏன் நீ சஞ்சலப்படுகிற? ஆண்டவர் என்ன தெரியுமா? 10 குமாரரை பார்க்கணும் அதிகம் அல்லவா? அருமையான கிறிஸ்துவ நண்பர்களை, இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். ஏன் அழுகிற? ஏன் நீ சஞ்சலப்படுகிற? ஏன் நீ சாப்பிடாம இருக்கிற? இன்னைக்கு சொல்ற, உன் குறைவுகளை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர் அல்லவா? குறைவுகளை மாற்ற வல்லமை இல்லவர் அல்லவா? அருமையான சகோதரியே, உனக்கு இருக்கிற குறைவு நினச்சி நீ அழுதுகிட்டே இருக்கிற. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அழுதா அற்புதம் நடந்துடும்னா? நான் இப்போ சாட்டுக்கு ரூமை மூடி நான் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான்? நீங்கள் அழுதா அற்புதம் நடக்காது. ஆண்டவரிடத்தில் முறையிட்டு அழணும். ஜெபத்தில் நீ அழணும். இருதயத்தை ஊற்றி அழணும். என்ன செய்யணுமோ அதை செய்யணுங்க. அண்ணாள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கூட பாருங்க. கொஞ்ச நாள் அவள் மனம் திரும்பாதவளாக இருந்தா. அவள் வாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது. ஆவுனா சாப்பாடு மேலே தான் கோபம் வருது. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரி, இந்த வருஷத்தில் நீ கவலையில் எத்தனை தடவை நீ சாப்பிடாம இருந்தா உனக்கு கவுண்டிங் தெரியுமா? இன்னைக்கு ஏசப்பாட்ட நீ எவ்வளோ தடவை சாப்பிடாம இருந்தேன்னு ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆவுனா போய் கட்டில் படு தூங்கிறது, சாப்பிடாம தூங்குடா என்னங்க? இன்னைக்கு இது இல்லை. ஆண்டவனே சொல்றாரு, நான் இருக்கிறேன்ப்பா, உன் குறைவில் நான் நிறைவாக மாற்றுவேன். அண்ணாள் போறா. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றா. இன்னைக்கு ஆண்டவரை குறைவில் நிறைவாக மாற்ற ஆண்டவரை பயன்படுத்த வேண்டியது. ஆண்டவரை பயன்படுத்துறது என்ன? ஆண்டவரத்தில் போய் ஜெபம் பண்ண வேண்டியதான். அவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டியதான். பைபிளில் இருக்கிற வேத அற்புதங்களை சொல்லி ஆண்டவரத்தில் ஜெபிக்க வேண்டியது. ஆண்டவரே, அன்னாளை நீர் ஆசீர்வதித்தரே, என்னை ஆசீர்வதியும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தரே, என்னை ஆசீர்வதியும். அவரை பயன்படுத்துகிறேன். இவ்வளவுதாங்க. லாசருவை மரித்த லாசரை உயிரோடு கூட எழுப்பினீரே, எனக்கு அற்புதத்தை செய்யும். இவ்வளவுதான் அற்புதம். எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்ம பயன்படுத்த பழகணுங்க. உங்களை சுற்றி இருக்கிற காரு, பைக்கு எல்லாத்தையும் பயன்படுத்துகிற கிறிஸ்துவ நண்பர்களே, இன்னைக்கு இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்து. என்ன சொல்கிறேங்க? இயேசுவே அப்படின்னு சொன்னாலே போதுங்க, அவர் வந்துருவார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்.
ஏசப்பான்னு சொன்ன உடனே அவர் என் பக்கத்தில் வந்துடுறாரே சகோதரன், சார் உங்கள் பக்கத்தில் வந்துடுறாரே, அவர் பேரை சொல்லி கூப்பிட்டால் போதும் ஐயா, அவர் அற்புதத்தை செய்து விடுவார். உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு அவர் பெரிய மாற்றத்தை கொடுத்து விடுவார். பாருங்கள், நான் ஒரு கிராமத்தில் போய் ஊழியத்துக்கு போயிருந்தேன். எனக்கு பைபிள் தெரியாது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 செய்தி தான். ஏசப்பா என் ஹார்ட்டில் இருக்கிற ஓட்டையை அடைச்சி டாக்டர் 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொன்ன என்ன உயிரோடு கூட எழுப்பினார். உயிரோடு கூட எழுப்பினார். ஒரு செய்தி, ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தார், ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன, நான் அவரை மறுதளித்து ஏசுதான் கடவுளா, எல்லாமே ஒன்று தான், ஏதோ ஒரு ஜாமீன் அவனுக்கு சகம் கொடுத்துருக்குன்னு சொல்லி அவரை மறுதளித்து மறுபடியும் சிகரெட்டு சாராயம் குடிச்சிக்கிட்டு இருந்தாலும் ஏசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். நான் ஒரு பாழடைஞ்ச கட்டடத்தில் தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கிறப்ப அவர் வெண்ணாடி அணிந்தவராக எனக்கு முன்பாக தரிசனமானார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுது கொண்டிருக்கிற அந்த முகத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அழுது அவர் பாரத்தோடு சொல்லி சொல்லி அழுகிற அந்த வார்த்தைகளை என் காதுகள் கேட்டது. அழுது கொண்டே இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 செய்திங்க. ஒன்று, ஏசப்பா என் கண்ணீர் துடைச்சாரு, என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவர் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த 2 செய்தி போய் ஒரு கிராமத்தில் சொல்ல ஆரம்பித்தேன். எனக்கு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஒன்றும் கிடையாது, அழைப்புனா என்னன்னே தெரியாது. அதெல்லாம் பைபிள் பக்கம் சர்ச்சு பக்கம் போயிருந்தால் தானே தெரியும். நான் ஊழியது கிளம்பிட்டேன். எனக்கு உயிர் கொடுத்த சாமி அழுதுகிட்டே இருக்காரப்பா, அவர் பாவம், அவருக்கு ஏதாவது நம்ம செய்வோம், நல்லது செய்வோம், நம்ம கண்ணீர்லாம் துடைச்சிருக்காருல்ல, பாவம் அவர் அழுதுகிட்டு அவர் கண்ணீரை நம்ம துடைக்க வேண்டியதான்னு ஒரு கிராமத்துக்கு போயிட்டேங்க. யார் வீட்டுக்குள்ளே இருக்கா, கொஞ்சம் வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவேன். கையில் ஒன்றும் இருக்காது, ட்ராக்ஸ் இருந்துச்சுலாம் ட்ராக்ஸை கொடுத்துட்டு போயிடலாம், ஏசுவனை நேசிக்கிறார் அப்படி கொடுத்துட்டு போயிடலாம். நம்மகிட்ட தான் ஒன்றும் இருக்காது, கை வீசிட்டு போயிருக்கிறோம். யாராவது வெளியே வந்தாங்கன்னா உனையனையும் படைச்சவர் ஏசப்பா தான், நீ ஏசு நம்பினீங்கன்னா அவர் அற்புதம் செய்வார், ஏசு எனக்குன்னா நல்லது செஞ்சுருக்கிறார், உங்களுக்கு நல்லது செய்வார். இவ்வளோதான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எல்லாம் லூசு பையில போடா அப்படின்ட்டாங்க, பைத்தியக்காரப்ப என்னத்தையோ சொல்ல வந்துட்டான்னு சொல்லி. பாருங்கள், ஒரு 10 வீடு தள்ளி 11ஆம் வீட்டுக்கு போனால் ஒரு அம்மா படுத்த படுக்கையாக இருக்குது. இந்த அம்மா செத்து போயிடுவான்னு சொல்லி எல்லா சொந்தக்காரர்கள்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாருங்கள், அவங்க வீட்டில் போய் ஏசு நம்புங்க ஏன் நல்லது செய்வாரப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, ஏசுக்காரங்க ஓதி விட்டாங்கன்னா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இந்த அம்மா கொஞ்சம் ஓதி விடு தம்பிங்கிறாங்க. எனக்கு என்னங்க ஓத தெரியும்? நான் ஒன்று சொன்னேன், நான் கிறிஸ்தவனே கிடையாது. கிறிஸ்தவங்களுக்கு ஓத தெரியும், ஜெபம் பண்ண தெரியும். இந்த செய்தி கேட்குற கிறிஸ்தவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? ஆனால் ஜெபிக்க தெரியும், ஆனால் ஜெபம் பண்ண மாட்டேங்க. என்ன ஆனால் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு மட்டும் ஜெபிச்சுட்டே இருப்பீங்க. கிறிஸ்தவ நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு அற்புதம் நடந்துருச்சு, உங்கள் பிஸ்னஸ் நல்லா நடக்குது, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் ஏசப்பா ருசி பார்த்துட்டீங்க. அதே போல் மற்றவங்களுக்கு இந்தியாவுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் இந்தியாவில் எழுப்புதல் என்றைக்கோ வந்திருக்கும். ஏன் எழுப்புதல் இல்லை? கிறிஸ்தவங்களுக்கு ஜெபிச்சா பதில் தருவார், ஏசப்பா பதில் தருவாருன்னு தெரிஞ்சுமே இந்திய தேசத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறதே இல்லையே. ஜெபம் பண்ணுறதே இல்லை. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அதான் இயேசுவை பயன்படுத்த தெரியல. இயேசுவிடத்தில் ஜெபிக்க தெரிஞ்சுமே ஜெபம் பண்ணாமல் சும்மா இருக்கிற சோம்பேறி கிறிஸ்தவங்க தான் நிறையா இருக்கிறாங்க. பாருங்கள், நான் அந்த கிராமத்தில் உள்ளவங்ககிட்ட என்னை ஓதி விடுங்கிறாங்க, ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறதா அப்படி சொல்கிறேன். நான் சொன்னேன், நான் கிறிஸ்தவனே கிடையாதுங்க, எங்கள் அப்பா கருப்பையா, அம்மா சரஸ்வதி, எனக்கு நான் ஜெபிக்கணும் தெரியாது, நீங்கள் நம்புங்க நல்லது நடப்பான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புனா ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துட்டாருங்க. பாருங்கள், ஏன்னா அடிக்கடி நிறைய இடங்களில் சொல்லுவேன், ஏன்னே போய் அடிக்கலாமாங்க? யார் தெரியுமாங்க அடிக்கணும்? ஏன்னா இந்த கிறிஸ்தவங்க பூரா ஜெபிக்க தெரிஞ்சு ஜெபிக்காமல் சும்மா இருக்கிறாங்க. பாருங்கள், பதில் தருவான்னு தெரிஞ்சு சும்மா இருக்கிற கிறிஸ்தவங்களை பூரா உருட்டு கட்டையில் அடிக்க வேண்டிதான். ஜெபிக்காத கிறிஸ்தவங்களாம், நீங்கள் ஜெபிக்கிறவங்கலாம் உங்களை கிடையாது, செயல்படாத கிறிஸ்தவங்கள்லாம் அடிக்க வேண்டிதான். என்னைய போய் அங்கே அடிக்கிறது, எனக்கு இன்றைக்கி தான் நான் புறஜாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறேன், என்னைய போய் அடிக்கிறது. நிறைய பேர் என் பிரசங்கத்துக்கு என்னடா நீ பிரசங்கம் பண்ணுறேன், பிரசங்கம் பண்ணவே தெரில. ஆமாம், பிரசங்கம் பண்ண தெரியாதவனுக்கு பிரசங்கம் எதையாவது பண்ணணும், ஏசுனாரை பற்றி சொல்லணும்னு ஆசை இருக்குது, நான் பிரசங்கம் பண்ணுறேன். உனக்கு தான் நல்ல பிரசங்கம் பண்ண தெரியுமில்ல, நீ பிரசங்கம் பண்ண வந்திருக்க வேண்டியதானே. குறை சொல்லாதையா. நான் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஒரு ஐயா வந்துட்டார். நீ என்னடா பிரசங்கம் பண்ணுற, தலைப்பு ஒன்று சொல்கிற, வடக்க தெற்க மேற்க கிழக்க ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க பிரசங்கத்தில் ஒரு கோர்வையை அழகாக பண்ண வேண்டாமா? நீ முதல்ல போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்குறார், பைபிள் காலேஜ் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வா, பிரசங்கம் பண்ணுறேங்கிறார். நான் சொன்னால் நான் அழுதுருவேண்ணா? நான் ஞாபகம் வச்சுக்குவாங்க, என்றைக்குமே வாழ்க்கையில் ஏசுனார் நிமித்தமாக நான் வெட்கப்பட்டதே கிடையாது. நான் கொஞ்சம் வெதண்டாவாதம் படித்தவன். அவன்கிட்ட சொன்னேன், ஐயா அங்கிள் வாங்க, நீங்கள் என்னை திட்டி முடிச்சிட்டிங்களா? அவர் பயங்கரமாக திட்டி முடிச்சிட்டார்.
என்னை ட்ரைனிங் எடுக்க போக சொல்கிறீங்க, பரவாயில்ல, நான் ட்ரைனிங் எடுக்க போகிறேன். நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன், தயவுசெய்து எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டேன். நான் இப்போ பிரசங்கம் பண்ண ட்ரைனிங் எடுக்க போகிறதுக்கு ரெடி தான். ஆனால் எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு சொல்லித்தர வாத்தியாரை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும். இப்போ என்கிட்ட 740 மிஷனரி இருக்கிறாங்க. எனக்கு சொல்லிக் கொடுக்குற பிரசங்கம் பண்ண சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் எப்படி இருக்கணும்? 240 பேர் என்கிட்ட இருக்காங்கன்னா அவங்க 241 மிஷனரிகளை அவங்க உருவாக்கி இருக்கணும். நாங்கள் இப்போ வாலிபர் முகாம் நடத்தணும். கடைசியாக சுமார் 40,000 வாலிபர்களுக்கு மேலே வர்றாங்க. அப்போ எனக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் அவர் வாலிபர் முகாம் வைக்கையில் ஒரு 45,000 வாலிபர்களாக கூட வந்திருக்கணுங்க. கூட வந்திருக்கேன். என்கிட்ட பைபிள் காலேஜ் இருக்கு. நீங்கள் பைபிள் காலேஜ் வச்சுருக்கிறீங்களா? ஊழியர்களை உருவாக்குறீங்களா? ஒரு கணேசன் என்னால் முடிஞ்ச ஊழியத்தை செஞ்சு இவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிறேன். அப்போ எனக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் என்னை விட பெரிய ஆளாக இருக்கணும் இல்லைங்க. உங்களுக்கு புரியுறாப்புல சொல்கிற மாதிரிங்க. நான் இப்போ ஒன்றா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் என்னை விட 2ஆக படிச்சிருக்கிறவங்க தாங்க ஒன்றா இப்போ பாடம் சொல்லி கொடுக்க முடியும். நீ ப்ரீகேஜிலே இருக்கிறீங்களேங்க, எனக்கு எப்படிங்க பாடம் சொல்லி கொடுப்பீங்க? நான் சொல்கிறேன், பிரசங்கம் பண்ண தெரியாத பிரசங்கம் பண்ணி இவ்வளோ பெரிய எழுப்பல் வந்துருச்சு. உனக்கு தான் பிரசங்கம் பண்ண தெரியுதுல்ல, நான் பண்ணுற பிரசங்கத்தை குறை கண்டுபிடிக்க தெரியுதுல்ல. நீங்கள் இது வரைக்கும் ஊழியம் செஞ்சு என்ன செஞ்சீங்கன்னா அவன்கிட்ட கேட்டேன். பொய் சொன்னீங்கன்னா செத்தே போயிடுவீங்க, பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டால் அப்படியே மண்டையை சொரிகிறாரு. நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு எதுக்கே நீ இவ்வளோ பைபிள் வாசிக்கணும், இவ்வளோ ஜெபம் பண்ணணும், என்ன இவ்வளோ பெரிய கிறிஸ்தவங்களாக இருக்கணும்? நீ என்னைக்கு எனக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், நீங்கள் முடிஞ்சதை செய்யுங்க. தன்னால் என்றதை செய்கிறதாங்க ஊழியம். அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, நான் அந்த கிராமத்தில் எனக்கு ஓத தெரியாதுன்னு சொன்னால் அடிக்க வர்றாங்க. கழுது ஓதி போட வேண்டியதை மீது அடிக்க வர்றாங்களே. பாருங்கள், கிறிஸ்தவங்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குதுங்க. ஒவ்வொருத்தரும் வந்தால் தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு நெருக்கம் வந்தால் தான் ஜெபிக்கிறது. அவமானங்கள் நெருக்கங்கள் வந்தால் தான் ஜெபிக்கிறது. இல்லாட்டா சும்மாவே தான் இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் நமக்கு நிறைய உபத்திரவங்களை அனுப்பிக்கிட்டு இருக்கிறார். நீ எவ்வளவு உபத்திரவங்கள் மாறணும்னு சொல்லி ஜெபிச்சாலும் நீங்களும் நானும் மனந்திருமாம செயல்படுகிற கிறிஸ்தவனை மாறாமல் அந்த உபத்திரவங்கள் நீங்காது. இன்றைக்கு சபைகளுக்கும் கிறிஸ்தவ உபத்திரம் வருதுன்னா அப்படியாவது நாம் உருப்பிட்டுருவோமான்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பாருங்க, அவங்க அடிக்க வர்றாங்கன்னு சரி, கழுதை ஓதி போட வண்டி தான், அவங்க தான் அடிக்க வர்றாங்கன்னு ஓதுனங்க. கண்ணை மூடி ஓத தெரியாது, கண்ணை திறந்துக்கிட்டே ஓதுனேன். எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல இல்லைங்க. கண்ணை மூடி தான் ஜெபிக்கணும் யாரும் சொல்லிக் கொடுக்கல. கண்ணை திறந்துக்கிட்டே, ஏசப்பா இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்சு நீங்கள் சரிப்படுத்திடுங்க அப்படி சொன்னேங்க. இவ்வளோதாங்க நான் பண்ண முதல் ஜெபம். ஏசப்பா பேரை பயன்படுத்தி நான் சொன்னேங்க. எல்லாரும் என்னையை பார்க்குறாங்க, அந்த அம்மா பாருங்க, என்னையை பார்க்குற அம்மா பாருங்க. எனக்கு வெக்கமாக இருக்குது. நான் தலை குனிஞ்சு அந்த அம்மாவை பார்த்துட்டு இருந்தா அந்த அம்மா கைகாலெலாம் அசையாமல் இருந்த கைகாலெலாம் திடீர்னு இப்படி அசையுது. இந்த சாகும்போது விக்குன்னு இழுக்கல, அது போலே இருக்குது. எனக்கு என்னன்னா, அந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து நம்மளை அடிச்சு விடுவாங்கன்னு சொல்லி என் கைகாலெலாம் நடுங்குது. திடீர்னு உருள்றாங்க, பிறல்றாங்க, கத்துறாங்க, கதறாங்க. ஏன்னா 4 வார்த்தை தாண்டா சொன்னோம், இவ்வளோ வக்க போகிறான்னு சொல்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. நம்ம ஏசப்பாவை பயன்படுத்தி ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லி எனக்கு தெரியாதுல்ல. அவ்வளவு அற்புதம் நடக்குன்னு தெரியாதுல்ல. நம்ம ஜெபம் பண்ணால் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. நான் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா உருண்டு பிறண்டு கத்தி கதறி திடீர்னு நிசப்தம் ஆகிட்டேன் கிடக்காங்க. ஒரு ஆள் மூச்சு பிடிச்சி பார்த்தா மூச்சு இல்லைன்ட்டார். அவ்வளோதான், நாம் அடுத்த அடிதாண்ட ஒழுங்கு போதும் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஒரு ஆள் செம்பில் தண்ணி கொண்டு வந்து முகத்தில் ஊற்றுனாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்த்தாரு, உட்கார்ந்தாரு, பேச ஆரம்பித்தார், எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. நான் சொன்ன ஏசப்பா கேட்குறாருங்க. அன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சத்தியத்தை ருசி பார்த்தேன் ஐயா. எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும், அவமானங்கள், எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் இயேசு என்கிற பேரை பயன்படுத்த தெரிஞ்சா போதுங்க. அருமையான நண்பர்களே, இன்றைக்கு கணேசனுக்கு இயேசுவை பயன்படுத்த தெரிகிறது ஐயா. அதனால் தான் இத்தனை பெரிய ஊழிய தலைவனாக ஆண்டவர் மாற்றுகிறார். 23 வருடங்களாக இந்த இயேசுவை நான் பயன்படுத்துகிறேன். அநேக தேவைகள் உண்டு. ஆனாலே எனக்கு ஏசப்பாவை பயன்படுத்த தெரியுங்க. நான் ஒரு நாளும் பயப்பட மாட்டேன், ஒரு நாளும் சோர்ந்து போய்விட மாட்டேன். எப்பொழுதெல்லாம் நெருக்கம் வருகிறதோ, நமக்கு தான் ஏசப்பா இருக்கிறார்ல. நான் இன்னும் கிராமத்தில் இருக்கிற வாலிபர்கள்லாம் சொல்லி கொடுக்குறேன். உனக்கு பிரச்சனைகள், நெருக்கங்கள், பரீட்சை எழுதும்போது பயம் வருதா, பிஸ்னஸில் பயம் வருதா, என்ன வந்தாலும் சரி, உன் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிற இயேசு, அவரை பயன்படுத்து. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை, ஒன்றும் இல்லைங்க, கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. வலதுபுறம் பாருங்க, ஏசப்பா இருக்கிறாரு.
உங்க வலது பக்கத்துல ஏசப்பா இருக்கிறாரு. நீங்க பிசினஸ் பண்ணும்போது அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கீங்க, உங்க வலது புறத்தை பாருங்க. எக்ஸாம் ஹாலில் நீ பயந்துகிட்டே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காதங்க, நீ வலது புறத்துல பாரு, ஏசப்பா இருக்கிறாரு. பாரு, ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? இவ்வளவுதாங்க ஜெபம். அவர்கிட்ட சொல்லி அவரை கூப்பிட்டு ஜோம் பண்ணா போதுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே, மோசே இடத்தில் சொல்லுகிறார், ஏன்பா என்னிடத்தில் முறையிடுகிற, உன் கையில் இருக்கிற கோலை பயன்படுத்துங்கிறாரு. அருமையானவர்களே, நம்முடைய கைகளை இன்றைக்கு வேதாகமா இருக்குது, வாக்கு தத்தங்கள் இருக்குது, நம்ம கூட ஏசப்பா இருக்கிறாரு. ஏசப்பா இருக்கிறாரு, அவரை பயன்படுத்தினா போதுங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ என் கூட சேர்ந்து உண்மை உத்தமத்தோடு முழங்கால் படியிட்டு நீ இயேசுவேன்னு சொல்லி அவரை பேரை கூப்பிட்டு அவர் நாமத்தை உச்சரித்து எனக்கு உதவிச்சேன்னு சொல்லி கேட்டுப்பாரு. மூழ்குகிற பேதுரை தூக்கி எடுத்தது போல, சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தது போல இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்வார். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீங்களா? வியாதி உள்ளவங்க எந்திரிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, ஏசப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. வியாதி உள்ள இடங்கள்ல உங்கள் வலது கையை வச்சுக்கோங்க. நான் இப்போ ஜெபிக்கிறேன் பாருங்க, ஜெபிக்கிறேன். நான் சொன்ன ஏசப்பா கேட்பாருங்க. சாக கிடக்கிற அந்த அம்மா எந்திரிச்சு நடக்க வச்சுட்டாரு பாருங்க. இன்னைக்கு அந்த ஏசப்பா உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். நீங்கள் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களை தொடுவார், ஒரு அற்புதங்களை செய்வார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும் ஐயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு உம்மை பயன்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு கிறிஸ்துவ நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் மீது உம்முடைய கரம் வருவதாக, உம்முடைய வல்லமை வருவதாக, இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் சுகமடைவதாக. யாரெல்லாம் எந்த பிரச்சனைகளுக்காக, எந்த நெருக்கங்களுக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் மீது ஒவ்வொருவரையும் நீ தொடுவீரா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்மை பயன்படுத்தி, உம்முடைய நாமத்தை பயன்படுத்தி, உம்முடைய வாக்கு தத்தங்களை பயன்படுத்தி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நீர் மகிமைப்படுவீரான்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததற்காக சோத்திரம். அநேக சாட்சிகளை கேட்க உதவி செய்வீரா. வியாதி படுக்கையோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வியாதிகளை சுகப்படுத்தும். கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய கடன் பிரச்சனைகளை மாற்றி போடும். குழந்தை பாக்கியத்தை நீ தருவீராக. ஆண்டவரே, எந்த அழுகையோடு உம்மிடத்தில் ஜெபிக்கிறார்களோ அந்த கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுவீராக. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 73780004 73 78 000 444. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.